ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு வரதை நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன். மேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ராயிங் நல்லா இல்லைனா. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போது நீங்கள் டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்தது உண்மை தான். இந்த வீடியோவில் எப்படி உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறோம். எதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினுக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஏற்றுறதுக்கும், உங்களோட செல்ஃப் ஒர்த்து, உங்கள் செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தையும் ஏற்றுறதுக்கும் உங்களோட பிரெயினை நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற பிரெயினை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லாருக்கும் மெயினான இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, யாராலுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. இதில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது என்னோடய கதை. என்னோடய கதையை பற்றி நான் எக்ஸாம்பிளாக அடுத்தடுத்து நான் சொல்லிக்கினே வரேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாதுன்றத விட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். அதாவது சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒரு 6 மாதத்தில் 6 பேக் வைக்கணுன்றது தான் உங்கள் கோல். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 3வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி சரியில்லை. சரி 2வது ரெக்கார்ட் பண்ணேன். 2வது ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணல. இப்போ நான் 3வது ரெக்கார்ட் பண்ணுகிறேன். இதில் எதுவும் குறை இல்லாமல் இருந்தால் நல்லா தான். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 6 மாதத்தில் 6 பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 வாரம் 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு நல்லா டிசிப்ளினாக ரெகுலராக போவீங்க. சுகர் ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டீங்க, டயட் இருப்பீங்க. சிக்கனு, ரைஸு, மில்க்கு, எக்கு, பாயில்டு எக் இந்தமாரி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டிசிப்ளினாக 1 வாரம் ஃபுல்லாக நல்லா டேவிட் காகின்ஸ் மாதிரி டிசிப்ளினாக இருப்பீங்க. பட் அடுத்த 1 வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிடுவீங்க. அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா டேவிட் காகின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நடந்துப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போக மாட்டீங்க, ஸ்வீட் ஃபுட்ஸ் சாப்பிடுவீங்க, 2000 கேலரி சாப்பிட்னா 4000 கேலரி சாப்பிட்ணுன்னு இருப்பீங்க, பான் பார்ப்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க, எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க. அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக டிசிப்ளினாக இருந்தீங்க, இன்னொரு வாரம் ஃபுல்லாக அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி இருக்கீங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே, அதாவது நம்ம லைஃபே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி போயிட்டு வந்துனே இருக்கும். நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டெடியான ப்ராக்ரஸ், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸே பண்ண முடியாது. நம்ம லைஃப்போட ப்ராக்ரஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் இருப்போம். ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து என் வாழ்க்கை மாற்ற போகிறேன், அதை மாற்ற போகிறேன், எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆயிடுச்சு. நீங்களும் ரெசல்யூஷன் எடுத்துப்பீங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சா என்ன? உங்கள் எல்லாமே மாறிச்சா என்ன? இல்லை, ஜனவரியில் ஒன்றும் இல்லை எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு இதுவும் மாறி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, அன்மோட்டிவேட்டடாக மாறுவீங்க. மேலே போவீங்க, கீழே போவீங்க, மேலே போவீங்க, கீழே போவீங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல மறுபடியும் வந்து நிற்பீங்க. ஸோ இப்போது இதுக்கெல்லாம் என்ன ஒரு மெயினான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஏன்னா நான் 2 விஷயம் படாத பாடுபட்டு செருப்படி வாங்கி நான் கற்றுக்கின விஷயம், அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி கற்றுக்கின விஷயம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேபி இது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நல்லா ஒத்து கவனிங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன பிஹேவியரும் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்ன பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஸோ நான் கடந்த ஒரு 10 நாளே பார்த்திங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது, சரி ஏதோ ஒன்று, அது அவர் ஸ்விம்மர். அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி பிரையண்ட்டு, மைக்கேல் ஜார்டனு, தோனி, விராட் கோலி. ஸோ இந்தமாரி எல்லா ஒரு ஒலிம்பியனும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதை பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டோரிஸ் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஒன் ஆஃப் த மெயின், அவங்களோட மெயின் ஒரு காமனான அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ஒரு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அவங்க கரெக்டாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க சக்ஸஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தி ஆட்டோமேட்டிக்கலி பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம எப்படி அவங்கள மாரி நம்மளும் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக ரீப்ரோக்ராம் பண்ணலன்னு வைங்களேன், தென் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரனை அடித்து நோ ஃபேப் இருந்து என்னென்னமோ வித்தியாசமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணின்னு வைங்களேன், ஒன்றும் நடக்காது. ஏன்னா 95% நம்மளுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த சப்கான்ஷியஸ் தான். ஸோ நீங்கள் இதே கண்ட்ரோல் பண்ணணும்னு வைங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில்
ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் என்ன இருந்தாலும் சில பேர் புதுசாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸோட ப்ரோக்ராம் எப்படி நம்ம மைண்டில் பண்ணப்படுது, சின்ன வயசுலேருந்து எப்படி நம்மளை நெகட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராம் எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, அதாவது அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராம் எப்படி நம்ம லைஃப்பை ரோலர் கோஸ்டராக மாற்றுது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக எப்படி நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். மொத்தம் 4 டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாரி காலைல எழுந்திருக்கணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும், நோ ஃபேப் பண்ணணும், ஸோ அந்தமாரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் அந்தமாரி இந்த வீடியோ எதிர்பார்த்திங்கன்னா அதேமாரி வீடியோ கிடையாது. அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தென் கோபியண்ணா மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஷார்ட்ஸு நீங்கள் அந்தமாரி பார்க்கலாம். நான் ஒன்றும் பார்த்திங்கன்னா உங்களை அந்தமாரி பார்க்குறதுனால தப்பு நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல, சொல்கிறேன். ஸோ வீடியோட கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக அது வீடியோ கிடையாது, ஒரு படம் மாதிரி. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தானா, இப்படி தானே பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய இடத்துல ஒரு வாவ் மொமெண்ட்லாம் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. கான்ஷியஸான பிரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சப்கான்ஷியஸ் சொல்லுவேன், அன்கான்ஷியஸ் சொல்லுவேன். ஸோ சப்கான்ஷியஸ்னாலும் ஒன்று தான், அன்கான்ஷியஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ கான்ஷியஸ்னால் என்ன, சப்கான்ஷியஸ்னால் என்ன, ஸோ இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஷியஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஷியஸாக பண்ணுறது, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அவேராக பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகினு இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த பெண் என் கையில் இருக்குன்றது தெரியும், இப்போ நான் எழுதுறது எனக்கு நல்லா அவேராக தெரியும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அவேராக பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்ஷியஸாக. ஃபஸ்ட் நம்ம ஷூலெஸ் கட்டும்போது நம்ம அவேராக கட்டியிருப்போம், இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த ஹோல்ஸில் எடுத்து இப்படி போட்டு முடிச்சு போடணும். அதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம அவேராக இருப்போம் ஏதாவது ஒரு புது விஷயத்தை பண்ணும்போது. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கான்ஷியஸ் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சப்கான்ஷியஸ் பிரெயின்ன்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அன் ஆட்டோமேட்டட். ஒரே வார்த்தை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட், அதாவது பார்த்திங்கன்னா அதுவாக செயல்படும், நம்மளை எது ஒரு விஷயமும் கேட்காம. நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அன் ஆட்டோமேட்டட். நம்ம மூச்சு விடுறதுலேருந்து, நம்ம சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து, நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுதுலேருந்து, நம்ம நடக்கிறதுலேருந்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. பட் எந்த பார்ட் கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஸோ நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காலை எடுத்து இந்த காலை வைக்கணும், லெஃப்ட் காலில் ரைட்டு கால் நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடப்போம், ஆட்டோமேட்டிக்காக காலில் பல்ல எடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்மளோட தாட்ஸும் சரி, நம்மளோட எமோஷனும் சரி, நம்மளோட எமோஷனல் ட்ரிகரும் சரி. சப்போஸ் பார்த்திங்கன்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நோய் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லினே இருப்பாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு டென்ஷன் ஆகி உங்கள் அம்மாவே பார்த்திங்கன்னா கத்திடுவீங்க, ஏதாவது உங்கள் அம்மாவை திட்டிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவை திட்டணுன்றது உங்களோட இன்டென்ஷனில், அதாவது உங்களுக்கே தெரியாமல் சில வார்த்தைகள் நீங்கள் வாயிலிருந்து விட்டுருவீங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதுமாரி பார்த்திங்கன்னா ஸோ அந்தமாரி வர வார்த்தைகள், அந்தமாரி ஃபீல் பண்ணுற எமோஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் தான். அதாவது அந்த இடத்துல நம்ம அம்மாவை திட்டணுன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் உள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியர், நான் சொன்னேன் பார்த்திங்களா மேலே கீழே போய்ட்டு வரும் அந்த பிஹேவியர், அதுக்கப்புறம் நம்மளோட ஹேபிட்ஸ், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுனா பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ். ஸோ இதில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், எந்திரன் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி சீன் வரும். சந்தானமும் கருணாசும் பார்த்திங்கன்னா சிட்டிக்கிட்ட வந்து என்னமாரி பிரியாணி சாப்பிடுவேடா காரி தூண் துப்ப முடியுமாடா உன்னால். ஸோ இந்தமாரி கேட்டுனே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிட்டி உடனே வசீகரன் ஃபோன் பண்ணி, வசீகரன் இந்தமாரி என்ன சிக்கன் சாப்பிட சொல்கிறாங்க, இந்தமாரி என்ன பிரியாணி சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ உடனே வசீகரன் என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, போய் அவனை செருப்பால் அடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொன்ன உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட சிட்டி வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, அது சரியா தப்பா ரைட்டா கரெக்டாக அதெல்லாம் எதுவுமே கேட்காது, டக்குன்னு செருப்பு எடுக்கும், அவனை ரோடு ஃபுல்லாக அடிச்சுன்னே போயினே இருக்கும். ஸோ சிட்டி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். வசீகரன் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன அக்செப்ட் பண்ணுதோ, எது உண்மைன்னு அக்செப்ட் பண்ணுதோ அது அப்படியே சப்கான்ஷியஸ்க்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் அது சப்கான்ஷியஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டடாக மாறிடும். அதை யாராலையும் அதுக்கப்புறம் அதை கவர்ன் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எப்படி வசீகரன் சிட்டியை ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் சிட்டி அதுக்கப்புறம் யாருமே கேட்காம சரியாக தப்பாக பண்ணலாமா அது மாட்டும் பண்ணுதோ, அதேமாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சென்னைக்கு இப்போ நீங்கள் புதுசாக கொடுத்துன்னு போகிறீங்கன்னு வைங்களேன். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா
உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு தரையும் போகும்போது பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக போவீங்க. ரைட்டுக்கு போகணும், ரைட்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அந்த பிள்ளையர்களை சுற்றி வந்து மல்லிகடை எதிரில் தான் நம்ம வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக அப்படி எந்த புது ரூட்டில் அதாவது பார்த்து போவீங்க. பட் ஒன்ஸ் ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு 2 மாதம் நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். தென் இட் பிகம்ஸ் சப்கான்ஷியஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு காதில் பாட்டை போட்டுன்னு மனசில் ஏதோ ஒன்று நினச்சிங்க, நீ மட்டும் வண்டி ஓட்டினே போயிடுவேன். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சேர்ந்துருங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம பண்ண அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ண அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கப்புறம் அதை டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ்னால் நம்ம அவேராக பண்ணுறது, சப்கான்ஷியஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வர இருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த விஷயந்தான் நம்மளை காலையில் எழுந்திருக்க விடாமல் போனதா, இந்த விஷயம் தான் நம்மளை பான் பார்க்க வைதா, இந்த விஷயம் தான் நம்மளை ரீல்ஸ் பார்க்க வைதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஓஹோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். சப்கான்ஷியஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். தட்ஸ் இட். அதாவது அது ரியாலிட்டியாக மாற்றுறதுக்காக அந்த சப்கான்ஷியஸ் ஒர்க் பண்ணும். ஒரு பிலீஃப் பிகம்ஸ் ரியாலிட்டி, அவ்வளோதான், சிம்பிள். அதாவது வினய விதத்தவன் வினையாக இருப்பான், திணை விதத்தவன் திணையாக இருப்பான். நீங்கள் மாங்கோட்டையை போட்டிங்கன்னு வைங்களேன், அதை மாங்கோட்டையை நட்டி வச்சுன்னு வைங்களேன், மாங்காய் மரம் தான் வளரும். அதேமாரி கொயக்காய் விதை போட்டீங்கன்னு வைங்களேன், தென் கொயக்காய் மரம் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன உள்ளே விதைக்கிறீங்களோ அதுதான் வெளியே மரமாக வரும். சப்போஸ் நீங்கள் மாங்கோட்டையை போட்டு ஏன் கொயக்காய் மரம் வரலன்னு கேட்க முடியாது. ஏன்னா பிரின்சிபல் அப்படி ஒர்க் ஆகாது, சப்கான்ஷியஸ் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக மாறும். ஸோ இந்த உலகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த 8 பில்லியன் பீப்புளும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை 8 பில்லியன் வேஸில் பார்க்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரியாலிட்டியும் ஒவ்வொருத்தவங்களோட ரியாலிட்டியும் வேறு. இப்போ என்னோட ரியாலிட்டி வேறு, இந்த வீடியோ பார்க்குற உங்களோட ரியாலிட்டி வேறு. சப்போஸ் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம் ரொம்ப ஈஸி, பொண்ணு போய் அப்ரோச் பண்ணி பேசலாம் ரொம்ப ஈஸி, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. பட் நான் என்ன பிலீவ் பண்ண பார்த்தீங்கன்னா பொண்ணு பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பொண்ணு நான் பேசணும், பொண்ணு எனக்கு பிடிக்காது அப்படி நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களோட ரியாலிட்டி என்ன வருதுன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிலீவ் பண்ணுறது போய் நான் எனக்கு பொண்ணு பேசுறது கஷ்டம், பொண்ணு எனக்கு பிடிக்காது அப்படி பிலீவ் பண்ணுவேன். என்னோட ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இப்போ என்ன மாறுது பார்த்தீங்கன்னா பிலீவ் தான். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டிஃபரெண்ட் பிலீவ், ஸோ எவ்ரிபடி ஹஸ் டிஃபரெண்ட் ரியாலிட்டி. அதான் என்ன போல ஆர்டிஸ்ட் பார்க்கலாம், அதுதான் ஜஸ்ட் ஒரு நிலவட்டமாக சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டீப்பாக எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட் யூ பிலீவ் பிகம்ஸ் ரியாலிட்டி. அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் சப்கான்ஷியஸ் கொடுத்துருக்கீங்களா, அது உண்மை நமக்கு தான். உங்களோட சப்கான்ஷியஸ் பேலன்ஸ் சொன்னீங்களா. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்கள் அக்கா நாளைக்கு வெளியே போக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா வேணாம் நாளைக்கு வெளியே போகாத, நாளைக்கு மழை பெய்யும், கன்ஃபார்ம் மழை பெய்யும் நீங்கள் சொல்றீங்க. பட் உங்கள் அக்கா கேட்காம குழந்தை இருக்காம நாளைக்கு வெளியே போயிடும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ இப்போ ஒரு கிரேட்டான ஒரு ப்ரைடான ஒரு ஃபீல் வருதுங்களா, நான் சொன்னல நான் மழை பெய்யும் பெஞ்சு பார்த்தியா, அதான் என் பேச கேட்கணும், அது உங்களுக்கு ஒரு கெத்தான ஃபீல் வருதுங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட சப்கான்ஷியஸ். நீங்கள் ஏதாவது ஒன்று சப்கான்ஷியஸ் ஏதாவது ஒரு விதை போட்டீங்களா, அது உண்மை நம்ப வைக்கும், அது உண்மை நம்ப வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரியாலிட்டியாக மாற்றுது. அதுக்கே ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணீங்களோ சப்கான்ஷியஸ் என்ன கொடுத்தீங்களோ அது ஜஸ்ட் ரியாலிட்டியாக மாறும். இப்போ சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் நம்ம மைண்டில் என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அகெயின் மறுபடியும் எந்திரன் படத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு ப்ளூ சிப் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ப்ளூ சிப் ப்ரோக்ராம் நீங்கள் உடம்புல கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சிட்டி ரொம்ப நல்லவனாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கும். ஆக்சுவலி இட்ஸ் லைக் எ நைஸ் அண்ட் குட் காய், ரொம்ப நல்லவனா அப்பாவியாக இருக்கும். பட் இதுவே அது உடம்புல நீங்கள் ரெட் சிப் போட்டிங்கன்னு வைங்களேன், அதாவது ரெட் சிப் ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்க வைங்களேன், இட் பிகம்ஸ் அ மெஸ். அதாவது பார்த்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்காது, எல்லாரையும் போய் அழிக்கும், வசீகரன் பொண்டாட்டி மேலே கை வைக்கும், அதுக்குன்னு ஒரு ஆர்மியை பில்ட் பண்ணி வேர்ல்டே டேக் ஓவர் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிட்டி ஒரே ஆள் தான், இட்ஸ் லைக் சிட்டி ஒரே ஆள் தான். பட் எங்கே டிஃப்ரென்ஸ் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் தான். ப்ளூ கலர் ப்ரோக்ராம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பான், ரெட் கலர் ப்ரோக்ராம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பான். ஸோ சிட்டி ஒரு ஆள் தான், பட் எங்கே அவனோட பிஹேவியர்லாம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரோக்ராமில் தான். ஸோ அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக, அதாவது இப்போ நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, தட் நான் வந்து ஒரு ஒர்த்தியான ஆள் கிடையாது, நான் வந்து ஒரு லக்கியான ஆள் கிடையாது, எனக்குலாம் லக்கியே அமையாது, மற்றவங்களாம் லக்காக இருக்குது, எனக்குலாம் லக்கின்றது கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம் நாட் குட் அனஃப், நான் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியாக பண்ண மாட்டேன். அதாவது பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஆள், பணமே பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மானிலாம் ரொம்ப கெட்டவன், பணம் வச்சுக்கிறனாலே ஒரு கெட்டவன், அந்தமாரி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் என்கிட்ட பேசவே பேசாது, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்காது, அதுக்கப்புறம் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு மேக்ஸ் வராது. ஸோ இந்தமாரிலாம் உங்கள் மைண்டில் நீங்கள் பிலீவ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன்,
then then it becomes your reality. சிம்பிள். உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கலோ அதான் ரியாலிட்டியாக மாறும். இப்போது எப்படி எந்திரன் உடம்புல ரெட் சிப் போட்டோடனே அதுக்கேற்ற பிஹேவியர் அதை ஃபாலோ பண்ணுதோ அதேமாரி தான் இந்தமாரி பிலீஃப்லாம் இருந்துச்சுன்னா இந்தமாரி பிஹேவியரை ஃபாலோ பண்ணி தென் இதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். நான் சொன்ன மாரி விதை விதைத்தவன் விதையாக இருப்பான், திணையை விதைத்தவன் திணையாக இருப்பான். அவ்வளோதான், சிம்பிள். சப்போஸ் இதுவே உங்கள் மைண்டில் இதுக்கான ஆப்போசிட்டான பிலீஃப் இருந்துச்சுன்னு வைங்களேன். தட் நான் வந்து ஒரு வளர்த்தியான ஆள், நான் வந்து எனக்கு மேக்ஸ் வரும் பணம்ன்றது பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக வரும், என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அப்படிலாம் உங்கள் மைண்டில் சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னு வைங்களேன். தென் அது உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் என்ன ப்ரோக்ராம் போடுறீங்களோ அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை யார் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட சொசைட்டி, நம்மளோட நெய்பர்ஸ் அண்ட் ஸ்கூல். இது ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை அதிகமாக ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஒரு 5 விளையாதது 50 விளையாது. அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லை. ஸோ இப்போது கரண்ட்டான ஒரு டைலாக் சொல்லணும் பார்த்தீங்கன்னா தம்பி டைலாக். அதாவது எதை பார்த்து வளருதோ அதான் வாழ்க்கைன்னு தோணுமா அப்படின்னு பார்த்து தனுஷை பார்த்து ஒரு டைலாக் கேட்பார்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலீஷ் கூட ஒரு அழகான ஒரு கோட் இருக்குது. அதாவது ஷோ மீ த மேன் ஆஃப் 7 அண்ட் ஐ ஷோ யூ த மேன் ஆஃப் 25. அதாவது ஒரு பையன் 7 வயசில் அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதே மைண்ட் செட் தான் அவனுக்கு 25 வயசுலையும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு வந்து இட்ஸ் லைக் அன் எம்டி கப். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிடலாம், ஈஸியாக மேலேபிள். அதாவது இட்ஸ் லைக் அன் எம்டி கப். நீங்கள் என்ன அந்த 10 வயசுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன போகிறீங்களோ அது உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன். சப்போஸ் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவும் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாரு, உங்கள் அம்மாவும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாத, அதிகமாக பேசாத, இந்த மாதிரி பேசாத, சைலண்ட்டாக இரு, கிளாஸில் எப்போதுமே சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதாவது இந்த சேட்டை படத்துல ஏதோ ஒன்று வருமே, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுண்டா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா. அந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை சொல்லி வளர்க்குறாங்கன்னு வைங்களேன். தென் நீங்கள் ஒரு 25 வயசு 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே வாழ்ந்துருவீங்க, இன்ட்ரோவர்ட்டாகவே இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே உங்களை அப்படி மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுறாங்க. இதுதான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கணும், மற்றவங்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, சவுண்டாக பேசக்கூடாது, ஸோ இப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இந்தமாரி சொல்லி என்ன ஆகிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு உண்மை நம்ப வச்சுறாங்க. ஸோ நீங்களும் உண்மையாக ஸோ நீங்களும் அதை சப்கான்ஷியஸாக பிலீவ் பண்ணனால தென் ரியாலிட்டிலையும் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுவீங்க. ஒரு 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க, என்னடா நம்மகிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்மளால் தைரியமாக அப்ரோச் பண்ண முடியல, ஒரு ப்ரெசன்டேஷனை நம்மளால் ஆஃபீஸில் கரெக்டாக பண்ண முடியல, ஒரு காலேஜில் ஒரு ஸ்பீச் நம்மளால் கொடுக்க முடியல, ஒரு மேம்கிட்ட போய் ஒரு டவுட் கேட்க முடியல. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அடிவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதுனால வர விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஏஜை பற்றினா ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். ஸோ என்னோடய ஏஜை பற்றினா இப்போ 25 வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக 27 வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களேன். 25 வயசு என்னோடய கண்டென்ட் க்ரியேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு ஃபேஷன் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ நான் அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா 3 நாள் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், 3 நாள் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ரிசர்ச் பண்ணுவேன், வீடியோ ஷூட் பண்ணுவேன், வீடியோ கரெக்டாக எடிட் பண்ணுவேன். அதை பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக இருப்பேன். அடுத்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பான் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், பண்ணக்கூடாத பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்ணி வீடியோவும் போட மாட்டேன், ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன், சோம்பேறியாக இருப்பேன். அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுவேன், டிசிப்ளினாக இருப்பேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பான் பார்த்து மட்டையை படுத்துருவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டே வந்துருக்கும். ஸோ இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் நினைக்கிறேன். 1.5 வருஷம் இதே மாதிரி தான் பண்ணுவேன், போக மாட்டேன், பண்ண மாட்டேன், மோட்டிவேட்டாக இருப்பேன், அன்மோட்டிவேட்டாக இருப்பேன். ஸோ இப்படி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலும் டெவலப் ஆகலை, நானும் டெவலப் ஆகலை, ஒன்றும் டெவலப் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் நான் பண்ணுறேன், மோட்டிவேட்டாக இருக்கிறேன், அன்மோட்டிவேட்டாக இருக்கிறேன். ஸோ இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அப்புறம் தான் கண்டுபிடிச்சினேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் பிலீஃப். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன். அதாவது 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மைண்டு பார்த்தீங்கன்னா
ஒரு கண்டிஷனில் இருக்குது. அது என்ன கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிலீஃப். நான் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணதில் எனக்கு கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் வீடியோ நான் பண்ணேன்னு வைங்களேன், ஐ எம் அ கிரிஞ்ச். அதாவது நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அந்த வீடியோ ஷூட் பண்ணி அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அவங்க எனக்கு கிரிஞ்சுன்னு நினச்சிட்டாங்கன்னா, தென் அதை என்னால் தாங்க முடியாது. பிகாஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை கிரிஞ்சுன்னு சொல்கிறது நம்மளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தட் ஐ எம் அக்லி. ஃபேஷன் சேனலில் வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மாடல் மாதிரி இருப்பாங்க, நம்மளே பார்த்தீங்கன்னா அக்லியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிலீஃப். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தட் ஐ வில் ஃபெயில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த சேனலில். இது எதுக்கு சேனல் ஆரம்பித்து எப்படி நான் ஃபெயில் தான் ஆகிடுவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தட் ஐ எம் நாட் குட் எனஃப். நான் இந்தமாரி ஃபேஷன் விஷயத்துக்கு அட்வைஸ் தர அளவுக்குலாம் நான் ஒரு ஞானியோ ஒரு பெரிய விஷயமோ கிடையாது, ஒரு பெரிய ஆளை எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் என்னை பார்த்தீங்கன்னா என் வாய்ஸை கவனிக்க மாட்டாங்க. என் வாய்ஸே பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து என் மக்கள் எனக்கு கிரிஞ்சு நினச்சிடுவாங்க. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் பிலீஃப் அந்த விஷயத்தில், அதாவது நான் பண்ண வேண்டிய விஷயத்தில் இருந்துச்சு. அதாவது நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுற விஷயத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ் பிலீஃப் இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது சப்கான்ஷியஸை ஒன்று பிலீவ் பண்ணிச்சுன்னு வைங்களேன், தென் அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். அதாவது என்னோடய கோல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, ஆனால் என்னோடய பிலீஃப் பார்த்திங்கன்னா இப்படி போகுது. அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய கோலும், அதாவது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது, அதாவது என்னோடய கோலும் என்னோடய பிலீஃபும் பார்த்திங்கன்னா அலைனா இல்லை, ஒரே நேர்கோட்டில் போல். அது பார்த்திங்கன்னா என்னோடய பிலீஃப் வேறு எங்கேயோ இருக்குது, என்னோடய பிலீஃப் வேறு எதுவும் இருக்குது, ஆனால் என்னோடய கோல் வேறு எதுவும் இருக்குது. ஸோ இப்படி ஒன்று எதிர்மறையாக இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ப்ரொகாஸ்டினேட், யூ வில் வாட்ச் பான், யூ வில் டூ, அது பார்த்திங்கன்னா மோசமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோடய கோல் இங்கே இருக்குது, அப்புறம் என்னோடய பிலீஃப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் எப்போல்லாம் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மேலே போகிறணும், வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணுறணும், அப்படியே மோட்டிவேட்டாக இருக்கணும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன பார்த்திங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் பிலீஃப் என்னை கீழே இழுத்து விட்டுரும். எப்படி கீழே இழுத்து விடும் பார்த்திங்கன்னா, பான் பார்க்குறது மூலிமா, ஒரு ரீல்ஸ் பார்க்குறது மூலிமா பார்த்திங்கன்னா என்னை கீழே இழுத்து விட்டுரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் கான்ஷியஸாக நினைக்கிறேன் என்னோடய சேனலை டெவலப் பண்ணணும், பட் சப்கான்ஷியஸாக நான் பார்த்திங்கன்னா இந்தமாரி நெகட்டிவ் பிலீஃப்லாம் இருக்குது. ஸோ இந்தமாரி நெகட்டிவ் பிலீஃப்லாம் பார்த்திங்கன்னா என்னை ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து என்னை கீழே வர வச்சிடும். நீ என்ன சொன்ன, தட் ஐ வில் ஃபெயில் அப்படின்னு உனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, தென் அதான் ஒரு ரியாலிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். அதான் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலையாக பார்த்தீங்கன்னா அதான். நீ பார்த்தீங்கன்னா ஐ வில் ஃபெயில், ஐ எம் நாட் குட் எனஃப், ஐ எம் அக்லி நீ பிலீவ் பண்ணுற. அப்படி பிலீவ் பண்ணும்போது எப்படி நீ இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணுவேன்? அப்படிலாம் அச்சீவ் பண்ணக்கூடாது, நீங்கள் கீழே தான் இருக்கணும். அதான் என்னோட வேலை. ஸோ நீங்கள் எவ்வளோ மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இழுத்து விட்டுரும். ஏன்னா உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் அந்தமாரி பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கவே மாட்டாங்க, ஆரம்பித்தாலும் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களோட 25 வயசில் ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், அவங்க மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டிஷன் ஆகிருக்கும். அதாவது ஒரு சப்கான்ஷியஸ் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் அவங்க மைண்டில். என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, தட் நம்மளாம் ஒரு லக்கியான ஆளே கிடையாது. அதாவது சின்ன வயசுலேயே நிறைய நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல்லேயே சரி வீட்டில் சரி. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீ ஃபெயிலே ஆகக்கூடாது, மற்றவங்க கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணக்கூடாது, மற்றவங்ககிட்ட யார்ட்டையும் கலந்துரையாடலுக்கு பேசக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் தான் பெஸ்ட்டு, பிஸ்னஸ் தான் ரிஸ்க்கு. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியர், டவுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஈவன் தோ இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் மேலே கொண்டு போகலான்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் போகிறீங்க, லொக்கேஷன் பிஸ்னஸ்க்கான லொக்கேஷன் பார்க்குறீங்க, வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணாலும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலேயே வந்து நின்றுடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அது அவ்வளோ பவர்ஃபுல். அது என்ன நினைக்குதோ அதை ரியாலிட்டியாக மாறும். உங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா தட் என்னால் இது ஒரு விஷயத்த முடியல, எனக்கு இந்த ஒரு விஷயம் வராதுன்னு நினச்சிங்கன்னா தென் யூ வில் பி ஃபக். ஏன்னா அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஒரு விஷயம் நீங்கள் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, தென் அதுதான் நடக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு 2 ரெக்கை இருக்குது, இவ்வளோ பேர் 2 ரெக்கை இருக்குது. ஸோ மான்காரத்தை ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 ரெக்கை இருக்குதுன்னு வைங்களேன். இந்த 2 ரெக்கை வச்சு இப்போ உங்களுக்கு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போகணும். உங்கள்கிட்ட 2 ரெக்கை இருக்குது. இப்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த காலில் ஒரு 10 கிலோ டம்பிள், இந்த காலில் ஒரு 10 கிலோ டம்பிள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10 கிலோ டம்பிள் இருக்குது. ஸோ இந்த காலில் ஒரு 10 கிலோ டம்பிள், இந்த காலில் ஒரு 10 கிலோ டம்பிள். ஸோ மொத்தம் 20 கிலோ டம்பிள். அதாவது இந்த டம்பிள் நான் எதை சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, உங்களோட நெகட்டிவ் பிலீஃப் தட் ஐ எம் நாட் குட் எனஃப், பணம்லாம் எனக்கு ஈஸியாக கிடைக்காது, பணம்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம், இந்தமாதிரி நெகட்டிவ் பிலீஃப்லாம் உங்கள் காலில் கட்டியிருக்கேன் 20 கிலோ டம்பிள். ஸோ இப்போ உங்களால் ஃப்ரீயாக பறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது 20 கிலோ டம்பிளை காலில் கட்டியிருந்தீங்களே, நீங்கள் எவ்வளோ உயரம் பறந்தாலும் சரி, அதாவது நீங்கள் எவ்வளோ உயரம் பறந்தாலும் சரி நீங்கள் கீழே வந்துடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது அந்த சப்கான்ஷியஸ் பிலீஃப் இருக்குது, அதை எப்படி உங்களுக்கு கீழே இழுத்து விட்டுரும். ஸோ நீங்கள் எப்போ உங்களோட சப்கான்ஷியஸை அந்த பிலீஃபை லெட் கோ பண்ணுறீங்களோ, எப்போ அந்த பிலீஃபை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ, அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக அந்த மூணுக்கு பறக்கவே முடியும். ஸோ இன்றைக்காக நினச்சிக்கிறீங்களா, தோனி, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அதை என் வாயில் நுழைய மாட்டேங்குது, மைக்கேல் ஜார்டனு, கோபி பிரையன்ட், இவங்களாம் பார்த்திங்கன்னா காலைல எழுந்துக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மோட்டிவேட்டாக அவங்க லைஃப் நோக்கி ஓடினே இருக்கு. எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பிலீஃபும் அவங்களோட சப்கான்ஷியஸும் பார்த்திங்கன்னா ஒரே அலைண்டாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தே பிலீவ் தே ஆர் கிரேட். அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, தட் ஐ எம் எ வின்னர், என்னால் முடியும், எனக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் எனக்கு வரும், தட் ஐ கோயிங் டு பி எ சம் சாம்பியன் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கோலும் அதுவாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அலைண்டாக இருக்குது. அப்படி அலைண்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தென் அவங்க அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடுவாங்க. நீ எந்த ஒரு சாம்பியன், எந்த ஒரு பிஸ்னஸ் மேன், யாரை வேணால் கேட்டு பாருங்களா, அவங்களோட மைண்ட் செட்டை பார்த்திங்கன்னா தட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். தட் என்னால் முடியும், எனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இப்போது உங்களால் ரொனால்டோவாக ஆக முடியாது. ஏன்னா ரொனால்டோவாக ஆகணும்னா அதுக்கு ரொனால்டோவோட மைண்ட் செட் வேணும். அதாவது ரொனால்டோவோட பிலீஃப் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் ரொனால்டோவே ஆக முடியும். சும்மா நான் போய் ரொனால்டோ ஆப்பா நாளைக்கு காலையில் எழுந்து போகிறேன்னு வைங்களேன், சூனர் ஆர் லேட்டர் நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்றுடுவீங்க. ஏன்னா அதோட சப்கான்ஷியஸ் பிலீஃப் உங்களுக்கு இல்லை. அதாவது என்ன சப்கான்ஷியஸ் பிலீஃபில் இருக்குதோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் இப்படி ப்ரொக்கஷன் பண்ணுறீங்க, ஏன் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அதை கரெக்டுன்னு நிரூபிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். சப்போஸ் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள், இது உங்களுக்கு நான் புரியுற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லினே இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷமாக உங்களுக்கு வேலையே கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு சப்கான்ஷியஸாக பிலீவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் படித்த காலேஜில், அதாவது நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு எஃப்எஃப் காலேஜில் தான் படித்தேன். இந்தமாரி எஃப்எஃப் காலேஜிலேருந்து படித்தவனுங்களாம் இன்டர்வியூவில், அதாவது ஒரு கம்பெனியில் வேலை தர மாட்டானுங்க, அந்த காலேஜ் பேர் கேட்டாலே கம்பெனியில் வேலை தர மாட்டாங்க. அப்படி நீங்கள் சப்கான்ஷியஸாக பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த சப்கான்ஷியஸாக நீங்கள் பிலீவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கே போக மாட்டீங்க. ஏன் இன்டர்வியூக்கே போக மாட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சப்கான்ஷியஸாக நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, தட் இந்தமாரி இந்த கம்பெனிலேருந்து படித்தவங்களாம் வேலை கிடைக்காது. ஸோ அது சப்கான்ஷியஸ் ரியாலிட்டியாக மாற்றுறதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூக்கும் போக வைக்காது. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூக்கே போனாலும் வைங்களேன், நீங்கள் இன்டர்வியூவில் போனாலும் ஏதாவது தப்பாக ஆன்சர் சொல்லி நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் என்ன சொன்னீங்களோ அது ரியாலிட்டியாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அதாவது இந்தமாரி காலேஜில் படித்தவனுக்கு வேலை கிடைக்காது நீங்கள் சொன்னீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு சொதப்பிட்டவொன்னே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல இந்தமாரி காலேஜிலேருந்து படித்தா எனக்குலாம் வேலை கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன வாட் யூ பிலீவ் பிகம்ஸ் யுவர் ரியாலிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் டவுட்டு கேளுங்க, ஐ வில் பி தேர். ஏன்னா இது நான் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கற்றுக்கின ஒரு விஷயம். ஸோ நீங்களும் இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கலன்னா தென் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, we have to reprogram our subconscious mind. ரீப்ரோக்ராமிங், அதாவது நெகட்டிவ் பிலீஃப்லேருந்து பாசிட்டிவாக நம்ம மைண்டை மாற்ற போகிறோம். ரீப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது நானும் கண்டுபிடிக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாசி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நானே இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். அந்த கற்றுக்கின விஷயத்தை தான் நான் அப்படியே காப்பி அடித்து சொல்ல போகிறேன். ஏன்னா அது எனக்கு அப்படியே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்தை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த
இங்கிலீஷில் பார்த்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். அது புரியலாம் இதை பாருங்கள், இதை புரியலாம் அதை பாருங்கள். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். முன்னாடியே சொல்லிட்டேன், யாரும் எனக்கு காப்பிடுச்சுன்னு சொல்லாதீங்க. கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வீடியோட மெயின் பார்ட்டில் வந்துட்டோம், எப்படி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ அப்படி ரீப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் யுவர் லைஃப் வில் பி குட். நாளைக்கு காலையில் இனிமேட்டு நீங்கள் காலையில் ஏந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் இந்த டம்பிளை தூக்கணுமா, அந்த போய் இந்த வெப்சைட்டை இது பண்ணணுமா, அப்படிலாம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக மாறிடும். நீங்கள் எப்படி காலையில் எழுந்தோடனே ரீல்ஸு பான்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் பண்ணுறீங்களோ அதேமாரி ஹார்ட் ஒர்க்கை எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் யோசிக்கணும்னு நினச்சேன். பட் அந்த குவாசி சொன்ன சேனல்லே நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. இந்த வீடியோவே 1 மணி நேரம் வீடியோ நான் 3 தடவை எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. என்ன பண்ணி தோலைய. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போது சப்போஸ் யாராவது அதை பார்த்தீங்கன்னா தாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தாட், அதாவது ஒரு எண்ணம். அது எண்ணத்துலேயே மொத்தம் 2 விதம் இருக்குது, இன்கமிங் அவுட் கோயிங். அதாவது பார்த்தீங்கன்னா இன்கமிங்னா எவனோ ஒருத்தன் பரதேச பையன் நம்மகிட்ட ஒரு சொல்கிற விஷயம். அவுட் கோயிங்னா நம்ம உள்ளேருந்து வெளியே போகிற தாட்டு. ஸோ இப்போ இன்கமிங்கில் எனக்கு ஒரு தாட்னு வருதுன்னு வைங்களேன், எனக்கு ஒரு தாட் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் உன் வீடியோலாம் மொக்கையாக இருக்குது, அதாவது யுவர் வீடியோ இஸ் லுக்கிங் பேட். அது பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு வீடியோ எடுக்க தெரில, உன் வீடியோவே எதுவுமே நல்லா இல்லை, உன் வீடியோ எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறான்னு வைங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கமிங் தாட், ஏதோ ஒரு தாட் என் மைண்ட் உள்ள வருது. ஸோ இந்த தாட் வந்தவொடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன எமோஷன் பார்த்தீங்கன்னா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன், ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ணுவேன். அதை நம்ம வீடியோ நல்லா இல்லை சொல்கிறானுங்க. ஸோ இந்த தாட்டும் இந்த எமோஷனும் என்ன ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பிலீஃப். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு பிலீஃபாக க்ரியேட் பண்ணது. ஒரு சாதாவான ஒரு பிலீஃப், ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பிலீஃப் க்ரியேட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோ பவர்லாம் கிடையாது. சின்னதாக பிலீஃப் க்ரியேட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ். எனக்கு வீடியோ பண்ண தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே பிலீவ் பண்ணுற விஷயம். ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான மேட்ரே. ஸோ ஒன்ஸ் நான் ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ் நான் பிலீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RASன்னு ஒரு ஆக்டிவேட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிலீஃபுக்கான எவிடன்ஸை அது தேட ஆரம்பிக்கும் அன்கான்ஷியஸ். ஸோ இந்த RAS பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெலாம் அன்கான்ஷியஸாக பண்ணும். அதை பார்த்திங்கன்னா இதுக்கான எவிடன்ஸை அது தேட ஆரம்பிக்கும். இந்த பிலீஃப் என்ன, ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ அப்படின்னு நீ பிலீவ் பண்ணுறியா, ஓகே இப்போ அதுக்கான எவிடன்ஸ்லாம் நான் தேடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த RAS அதுக்கான எவிடன்ஸை போய் தேடும். எப்படி தேடுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வைங்களேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நல்ல கமெண்ட் வந்திருக்கும். பட் என் மைண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட் ஒன்று போட்டிருப்பான் பாருங்க, அது மட்டும் என் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே ஒருத்தர் நெகட்டிவ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுறேன். என்ன கமெண்ட் பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா உன் வீடியோவில் குவாலிட்டிஸ் நல்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். பார்த்தியா யூ ஆர் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணினே இருக்கும். அப்படி ஒருத்தன் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏன்டா வீடியோ பண்ணுறேன்னு பேரில் கிரிஞ்சு பண்ணினுக்கிற அப்படின்னு அவன் ஒருத்தர் சொல்கிறான். அது ஒரு எவிடன்ஸ். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இல்லை அன்கான்ஷியஸாக நம்ம வச்சுக்கிற பிலீஃபுக்கு எவிடன்ஸ் தேடினே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாரி பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் 1000 பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பிலீஃபில் நம்ம என்ன பிலீவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ்னால நம்ம மைண்டு அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரூமில் எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்குதுன்னு நான் உங்களை பார்க்க சொன்னேன்னு வைங்களேன், உங்கள் மைண்டு எல்லா கலரையும் இக்னோர் பண்ணிட்டு ரெட் கலர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதேமாரி தான் இந்த RASம் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோமோ 1000 பாசிட்டிவ் வந்தாலும் ஒரு நெகட்டிவ் மட்டும் பிடிச்சிட்டு அந்த நெகட்டிவ் அந்த எவிடன்ஸை சர்ச் பண்ணி இந்த பிலீஃபை உண்மை நம்ப வைக்கும். ஸோ போதுமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷனாக மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அண்ட் பெர்மனன்ட் பிலீஃப். அதாவது பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸில் ஆழமாக இதான்ப்பா நான் இதான்டா ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ்னு என் மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ அப்படி பதிஞ்சவொடனே என்ன ஆகிடும், தென் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸை பேடாக தான் மேக் பண்ணுவேன் ரியாலிட்டியில். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதேமாரி சப்போஸ் அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது வந்துட்டு நீ பார்க்க அக்லியாக இருக்கான்னு யாராவது ஒருத்தவங்க அவுட் கோயிங் தாட் உங்ககிட்ட சொல்கிறானுங்களேன், நீங்கள் உடனே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்செக்யூராக ஷேமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகும். என்ன பிலீஃப் பார்த்தீங்கன்னா
ஐ எம் அக்லி அப்படின்னு ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ பிலீஃப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி RAS அதுக்கான எவிடன்ஸை தேட ஆரம்பிக்கும். ஓ நீ அக்லின்னு சொல்கிறியா, ஓகே உன் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 0.01 சென்டிமீட்டரில் ஒரு பிம்பிள் இருக்குது பார்த்தியா தட் யூ ஆர் அக்லி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு ஒன்று பார்க்கவே இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுது தட் யூ ஆர் அக்லி. அந்தமாரி பார்த்தீங்கன்னா பார்த்தியா நீ ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண, அந்த பொண்ணு உனக்கு ரிப்ளை பண்ணல பார்த்தியா, ஏன்னா யூ ஆர் அக்லி. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை, அந்த பிலீஃபான எவிடன்ஸை அந்த RAS தேடினே இருக்கும். கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு விஷயம் நம்புறோன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக அதுக்கான எவிடன்ஸை தேடினே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் இந்த பிலீஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா தென் கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷனாக மாறிடும். தென் அது ஒரு பர்மனன்ட் பிலீஃபாக மாறிடும். சிம்பிள். ஸோ இப்போ இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இது எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான், இது எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்ற போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ பண்ண விஷயத்த ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா நான் ஐ எம் பேட் அட் மேக்கிங் வீடியோஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா. இப்போது போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் கோயிங் தாட்டு உள்ளே வந்துச்சு. இப்போது நானே ஒரு தாட்டை உருவாக்க போகிறேன். எப்படி தாட்டை உருவாக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ண போகிறேன். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போகிறேன். என்ன விஷுவலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஐயோ கேமராவில் சார்ஜ் குறைஞ்சினே இருக்குது. என்ன விஷுவலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நல்லதாக வீடியோ பண்ணுற மாதிரியும், நான் வீடியோ பண்ணால் மற்றவங்களாம் என்ன ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்தமாரி விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸோ அஃபர்மேஷனோ நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டோம். ஸோ இந்தமாதிரி விஷுவலைஸாக பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தென் ஐ ஃபீல் ப்ரைட் அண்ட் கிரேட். நான் பார்த்தீங்கன்னா ப்ரைடாகவும் கிரேட்டாகவும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் குட் அட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பிலீஃப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த RAS அதுக்கான எவிடன்ஸை போய் தேட ஆரம்பிச்சிருமா அன்கான்ஷியஸாக தான் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன போய் இறங்கி போய் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான எவிடன்ஸை நம்ம கான்ஷியஸாக தேடணும். அதாவது கான்ஷியஸாக அவேராக நம்மளே அதுக்கான எவிடன்ஸை தேடி இந்த பிலீஃப் உண்மை தான் நம்ம வைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன். புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 200 வியூஸ் வருது. பார்த்தியா 200 வியூஸ் வருது. நான் சொன்னேன்ல ஐ எம் குட் அட் மேக்கிங் வீடியோஸ்னு. நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா 200 பேர் என் வீடியோ பார்த்துக்கிறாங்க. 200 பேர்னால் இந்த வீடியோ பார்த்தாது அவ்வளோ பேர் என் வீடியோ பார்த்துக்கிறாங்க. அந்த எவிடன்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஸ்டில் இட்ஸ் அன் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் எவ்வளோ சின்னதாக, அதாவது ஒரு 10 பேர் உங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஸ்டில் அதை நீங்கள் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். பார்த்தியா என் வீடியோ ஐ எம் குட் அட் வீடியோன்னு நான் நம்புகிறேன், அதுக்கேற்ற மாரி என் வீடியோ ஒரு 10 பேர் லைக் பண்ணிக்கிறாங்க, சூப்பர் இல்லை? அதான் உண்மை. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் வீடியோ ஒருத்தவங்க காலேஜில், அதாவது நெகட்டிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக சின்ன எவிடன்ஸை நீங்கள் தெரியுனே இருக்கணும். இந்த வீடியோ கொண்டு போய் நான் எங்கள் அப்பா கிட்ட காமிச்சேன். எங்கள் அப்பா பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார். பார்த்தியா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஐ எம் குட் அட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஷியஸாக அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் தேடிக்கினே இருக்கணும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நாளும் அது கான்ஷியஸான எவிடன்ஸ் தேடினே இருக்கும். ஸோ போதுமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபர்மேஷன் ஆகும், கன்விக்ஷன் ஆகும். தென் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு கோயிங் டு பி நீங்கள் நல்ல வீடியோஸாக பண்ண போகிறீங்க. நல்ல வீடியோஸாக ஒரு சப்கான்ஷியஸில் பிலீஃபில் உங்கள் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் நீ நல்ல வீடியோஸாக பண்ணினே இருப்பீங்க. உங்கள் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா மேலே போயினே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ அதேமாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாரி நீங்களே உங்களை அழகாக இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அக்லின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் இனிமேட்லேருந்து என்ன பண்ணுங்கள், இன்கம்மிங்காக, அதாவது நீங்கள் அக்லின்னு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனிமேல் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்களே ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணுங்கள், தட் ஐ எம் குட் லுக்கிங்கான்னு சொல்லி அது ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகும், ப்ரைடாக ஃபீல் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகும், ஐ எம் குட் லுக்கிங் கைன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RAS நீங்கள் அதுக்கான எவிடன்ஸை கான்ஷியஸாக தேடணும். அதுக்கப்புறம் எப்படி தேடலான்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முடி வெட்டினேன், இந்த ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்குது, பார்த்தியா ஐ எம் குட் லுக்கிங் காய். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக ஒரு பொண்ணுங்க வந்துச்சு. அந்த குரூப் ஆஃப் பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னை சைட் அடிச்சது, பார்த்தியா ஐ எம் குட் லுக்கிங் காய். அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது எவிடன்ஸ் எவ்வளோ அந்த எவிடன்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் கான்ஷியஸாக தேடினே இருக்கணும். தேடி பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணணும். சிம்பிள் இதுதான். நீங்கள் கான்ஷியஸாக அதுக்கான எவிடன்ஸை தேடணும். அதாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங், அதாவது பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தவங்க உங்களில் நல்லா இல்லை, நீ பண்ணுறது நல்லா இல்லை, நீ கேவலமாகிற, ஏதாவது ஒன்று ஒருத்தவங்க கிட்ட சொல்லினே இருப்பான். பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேசிக்கலி அதை இக்னோர் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் பிலீவ் தட். நீ சொல்கிறது ஒரு விஷயம், ஒரு ஒப்பீனியன், அது நீ சொல்கிறது ஒப்பீனியன். என் வீடியோ நல்லான்னு சொல்கிறியா, அது ஒரு ஒப்பீனியன். நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறதில்ல. ஓ நான் வந்து ஒரு பேடான வீடியோ மேக்கர் அப்படின்னு நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறது. உன்னோட ஒப்பீனியன் சொல்கிற, ஓகே, தட் ஐம் நாட், பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். இட்ஸ் ஜஸ்ட் என் ஒப்பீனியன். ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், அவ்வளோதான். அது ஒன்றும் நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்பி நான் என்னோடய பிலீஃபாக மண்டையில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. பட் இது இந்த டிடிஎஃப் வாசனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கேரளாலேருந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினு இருக்கும். அந்த பொண்ணு அமலா பாலா, ஐயோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கேரளாவில் டான்ஸ் ஆடுற பொண்ணு. ஸோ நிறைய பேர் இந்தமாரி சில பல கிரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹேட் வரும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பட் அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்க அதாவது அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்க அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்களை அஃபெக்டே பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் பிலீவ் தட். அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தட் தே ஆர் மேக்கிங் குட் வீடியோஸ், தே ஆர் மேக்கிங் எ கிரேட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பொண்ணு பேர் உங்கள் அம்மாவோட ஏங்க குள்ளமாக ஒரு பொண்ணு கேரளாவில் பொண்ணு டான்ஸ் ஆடினே இருக்குமேங்க, அழுவ கூட வேணாம் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு ஒரு மீமில் சொல்லுமே. ஸோ அந்த பொண்ணை பார்த்தா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நெகட்டிவ் கமெண்ட், எவ்வளோ ஹேட்டு, நீ நல்லா பண்ணல, அது பண்ணுற கேவலமாக இருக்குது, இது எவ்வளோ சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டியது. பிகாஸ் ஷி டிடன்ட் பிலீவ் தட். அவர் சப்கான்ஷியஸாக அந்த பொண்ணு சப்கான்ஷியஸாக என்ன பிலீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தட் ஷீ இஸ் அ குட் கண்டென்ட் கிரியேட்டர், நான் பண்ணுற கண்டென்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ் மனசில் நம்புறாங்க. ஸோ அதுதான் ஒரு ரியாலிட்டியாக மாறுது. ரியாலிட்டியாக மாறினாலும் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ப்ரொகாஷன் பண்ணாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா டெய்லியும் வீடியோ போட்டுக்கினே இருக்கிறாங்க. சிம்பிள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற விஷயத்த கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை கண்டினியூவாக பண்ணினே இருங்க. எந்த ஒரு நெகட்டிவ் பிலீஃப், உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் பிலீஃபும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த லிஸ்ட்டை போட்டு இந்த ப்ராசஸில் நீங்கள் உள்ளே இறங்க. ஐம் நாட் குட் எனஃப், தட் ஐ வில் ஃபெயில், ஐம் நாட் லக்கி, தட் பொண்ணுங்களை என்னை பார்க்காது, எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது, எல்லா விஷயத்துலையும் இந்தமாதிரி ப்ராசஸில் போட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஏன்னா அது ரீப்ரோக்ராம் பண்ணாத வரைக்கும் நான் அகெயின் சொல்கிறேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரொகாஸ்டினேட் பண்ணி ரீல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் தென் மை லைஃப் வில் பி ஸோ மச் சிம்பிளர், ஸோ மச் வில் பி ஈஸியர். ஸோ நீங்களும் அந்தமாரி கஷ்டப்படக்கூடாதுன்றத ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நல்ல எண்ணமும் சரி, ஒரு செல்ஃபிஷான ஒரு எண்ணமும் சரி, பட் எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்போம். அது வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் குணா.